ஓம் சாந்தி 1/5/2026. ஒரு புதிய தொடர் சத் சங்கம். இதை நாம் பார்க்க போறோம். சத் சங் இது மிக பெரிய கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தியாகும். கபீர் அவர்களுடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையில கபீரா சங்கதி சாது கி ஹரே ஹோர் கி வியாதி, சங்கதி பூரி அசாது கி ஹாத்தோ பஹாரி உபாதி. அதாவது ஞானிகளுடைய தொடர்புல, சாதுக்களுடைய தொடர்புல இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய நோய்கள் தானாகவே குணமாகுது. அஞ்ஞானிகளுடைய தொடர்புல இருக்கும் பொழுது பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பரவிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ நம்ம சத் சங்கம், நல்லவர்களுடைய தொடர்பு என்ற வார்த்தையை கேட்கும் போது பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு கூட்டத்துல உட்கார்றது, ஒரு புனிதமான இடத்துல உட்கார்றது, இல்லைன்னா ஞானத்தை கேட்கறது, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இது எல்லாமே ஒரு உடல் சம்பந்தப்பட்ட நிலை மட்டும்தான். சத் சங்கம், நல்லவர்களுடைய தொடர்பு என்ற வார்த்தை உண்மையாக நேரடியான அர்த்தம் என்னன்னா, சத் என்பது சத்தியம், சங்கம் என்பது தொடர்பு, நல்லவர்களுடைய தொடர்பு. அதுதான் இந்த சத் சங்கம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாயிருக்கு. ஆகவே நாம ஒவ்வொருத்தருமே 7 நாள் தொடர்ல நாம் பலவிதமான சங்கங்களை, தொடர்புகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே எப்படி நம்ம சக்தி நிறைந்த தொடர்பாக மாற்ற முடியும் என்று அதனுடைய தொடர்பை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு பெரிய அளவுல பார்க்கும் பொழுது எப்போதுமே மற்றவங்களுக்கு முன்னால உட்கார்றதுக்கு முன்னால நம்முடைய சொந்த எண்ணத்தினுடைய தொடர்புல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம தனியா இருந்தாலும் நாம இன்னும் நம்முடைய எண்ணத்தினுடைய நினைவுகள்ல தான் மூழ்கி இருக்கும். ஆகவே அதுதான் நாம இன்னைக்கு இத பற்றி பேச போறோம். தன்னுடைய தொடர்பு, அதாவது மனதினுடைய தொடர்பு. இந்த செஷனை ஆழமா நம்ம தொடங்குறதுக்கு முன்னால நீங்க எல்லாருமே ஒரு புள்ளியை பற்றி சிந்திங்கன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? தினமும் எந்த மாதிரியான எண்ணங்கள் என்னுடைய மனசுல தோணுது? என்னுடைய மனம் எப்போதுமே என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா? மனம் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா நான் எப்போதுமே நிலையான மற்றும் நேர்மறையானவனா, அல்லது தன்னுடைய எண்ணங்கள்ல தடுமாற்றம் ஏற்படுதா? சில நேரம் தூய நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும், சில நேரத்துல பலவீனமான எதிர்மறையான அல்லது வீணான எண்ணங்கள் இருக்கு. ஆகவே அது அனைத்தையுமே ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு மாறிட்டே இருக்கும். அதாவது எண்ணங்கள் எப்பொழுது முழுமையாக என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லை. சில நேரங்கள்ல கட்டுப்பாட்டுல இருக்கும், ஆனா எப்போதுமே கட்டுப்பாட்டுல இருக்காது. இத நீங்க எல்லாருமே ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஆகவே நாம மட்டும் கிடையாது, பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில ட்ரில்ல பாபா சொன்னாரு, நீங்க உங்களுடைய சுய மரியாதையில இருக்கணும். நீங்க உங்க சுய மரியாதையில இருந்தா உடலினுடைய விழிப்புணர்வு, அதனுடைய தொடர்புடைய எண்ணங்கள் தானாகவே நீங்கி போயிடும். ஆகவே இந்த ஸ்வமான் அல்லது சுய மரியாதை என்பது உயர்ந்த எண்ணங்கள், அது நேர்மறை எண்ணங்களா இருக்கு. நாள்தோறும் நடைமுறையில நாம சில வெளிப்புற ட்ரிகர்ஸால பாதிக்கப்படுறோம் மற்றும் அந்த வீணான பலவீனமான எண்ணங்கள் நமக்குள்ள மேல எழுந்து வருது. ஆகவே தொடர்ந்து அந்த பலவீனமான செல்ஃப் டாக்ல இருந்தா, அல்லது நான் என்னையே சந்தேகம் பட்டுட்டு இருந்தா, என்னுடைய எதிர்காலம் பற்றி குழப்பமாக இருந்தா, எதுவாக இருந்தாலும் நான் அப்படியா உண்மையான சத் சங்கத்துல இருக்கிறேனா? என்னுடைய மனநிலை எப்போதுமே குழப்பமாக என்னையே சந்தேகப்பட வைக்குது. எப்போதுமே பலவீனமான செல்ஃப் டாக்ல இருந்தா நான் உண்மையான சத் சங்கத்துல இருக்கிறேனா? கிடையாது. அப்போ நான் எந்த ஒரு தொடர்புல, சங்கத்துல இருக்க? இது பொய்யான ஒண்ணுதான். சத் சங்கம் என்பது சத்தியம், அது சத்தியத்தினுடைய சங்கம். வேற ஏதாவது நடக்குதா? நம்ம பொய்யான அல்லது நிஜம் இல்லாத தொடர்புல இருக்கோம். ஆகவே இந்த போலியான சங்கம் தொடர்பு சில நேரங்கள்ல நம்மள ஹைஜெக் செஞ்சிருது. இது நடக்கிறது வெளிப்புற சூழ்நிலை ஒரு கலகத்திற்கு காரணமாக என நம்ம நம்புறோம். ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக தான் நம்முடைய மனசு வருத்தப்படுது, இந்த மாதிரி நம்ம நம்புறோம். நான் எல்லாத்தையுமே என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை, கலக்கங்களை இந்த வெளிப்புற சூழ்நிலை அல்லது வெளிப்புற நபர், என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், இது அனைத்துக்குமே காரணம்னு நம்ம மற்றவங்களை காரணமா காட்டுறோம். அப்போ நான் ஒரு பொய்யான தொடர்பு, போலியான சங்கத்துல உள்ள போறேன்.
உதாரணமாக நான் மற்றவங்களை கம்பேர் பண்றேன். இப்ப மற்றவங்களை நான் எப்பவுமே கம்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? நான் பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையை உணர்றேன். எங்க நான் பாதுகாப்பு இல்லாம இருக்கோம், அப்போ அதனால மற்றவங்களை கம்பேர் பண்றேன். நான் எப்போதுமே என்னுடைய கடந்த காலத்தை பத்தி சிந்திச்சுட்டே இருக்கேன். நான் பயத்தினுடைய தொடர்புல இருக்கேன். நான் எப்போதும் கவலைப்பட்டுட்டே இருந்தா நான் எதிர்காலத்தினுடைய தொடர்புல இருக்கேன். நான் நிகழ்காலத்துல அப்ப வாழ்றதே கிடையாது. நான் எப்போதுமே கடந்த காலத்துல இல்லைன்னா எதிர்காலத்துல அழிஞ்சுட்டே இருக்கேன். உலகத்துல பொதுவாக இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? எப்போதுமே பாருங்க, போலியான சங்கம் எங்க இருக்கோ மோசடிகள் நடக்கும், மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. இங்க கூட மனதிற்குள்ள பலவிதமான மோசடிகள் நடக்குது. நாம் அந்த போலியான சங்கத்துல நுழையும் போது அந்த மோசடிகள் எழும்புது. மோசடினா என்ன? பயம், அகங்காரம், மற்றவங்களை கம்பேர் பண்றது, குற்ற உணர்வு, இது எல்லாத்துலயுமே மனசு சிக்கிக்குது. அப்போ மனசை சிக்க வைக்கக்கூடிய மோசடியாக மாறுது. தன்னுடைய தொடர்பை பற்றி அறிஞ்சுக்கணும், அல்லது அதுல ஆழமாக நம்ம போகணும். ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஏன் இது முக்கியம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம இதை பற்றி உண்மையில பேசணுமா? இது முக்கியம்தான். ஏன்னா இது நமக்கு உதவும். நான் என்னை எப்படி உயர்த்தி கொள்வது, நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில ட்ரில்ல சொல்லப்பட்டிருக்கு. பாபா சொன்னாரு, நீங்க உங்களை செக் பண்ணா மட்டும்தான் உங்களை நீங்க மாத்திக்க முடியும். இது முக்கியம் தானே? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் வெளிப்புற சூழ்நிலைகள் மீது சார்ந்தது கிடையாது. என்னுடைய உள் மனநிலையின் மீது, நான் உருவாக்கக்கூடிய எண்ணத்தினுடைய தரத்தின் மீதுதான் சார்ந்திருக்கு. சூழ்நிலைகள் மிகவும் சிரமமானதாக இருந்தாலும் என்னுடைய உள் மனநிலை, ஆழ்நிலை நிலையாக இருந்தா, ஆழ்மனம் நிலையாக இருந்தா அதை நான் திறமையாக கையாள முடியும். ஆகவே ஒரு சின்ன உதாரணத்தை இப்ப நம்ம பாக்குறோம். நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம் தானே? நிறைய பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. ஆகவே இப்ப நம்ம வாட்ஸ்அப் பற்றி பார்க்க போறோம். மனதுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல பலவிதமான உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க யார்? கடந்த கால வருத்தங்கள், பயம், குழப்பம், கம்பேர் பண்றது, மேலும் நல்ல உறுப்பினர்களும் இருக்காங்க. அமைதி, சந்தோஷம். அந்த குழுல என்ன நடக்குது? மக்கள் எல்லாருமே தன்னுடைய கருத்துக்களை, பார்வைகளை பதிவிடுவாங்க. இங்க கூட இந்த மனம் என்ற வாட்ஸ்அப் குரூப்ல என்ன நடக்குது? சில நேரம் பயம் ஒரு மெசேஜ் அனுப்புது. இன்னைக்கு வேலைக்கு போன பின்னால என்ன ஆகும்? என்னுடைய பாஸ் இந்த விஷயத்த பத்தி என்ன சொல்லுவாரு? பயம் ஒரு மெசேஜ் அனுப்புது. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ் அனுப்புது. பாருங்க, இவங்க எல்லாமே டெய்லி அமிர்த வேலை யோகா பண்றாங்க, முரளி படிக்கிறாங்க, ஸ்ரீமத் ஃபாலோ பண்றாங்க. ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்றேன்? மற்றவங்களை கம்பேர் பண்றேன். இந்த ஒரு மெசேஜ், கம்பேர் பண்ணக்கூடிய மெசேஜ் அனுப்புது. அதுக்கப்புறம் பயம் மற்றும் குற்ற உணர்வு தொடர்ந்து ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கு. எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது இந்த குரூப்ல. அட்மின் இல்லையா? நிச்சயமாக எந்த குழுவும் உருவாக்கப்பட்டதுன்னா அதுக்குன்னு ஏதாவது ஒரு அட்மின் இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? மனசுக்குள்ள அட்மின் கட்டுப்பாட்டை எடுக்கல. அட்மின் தனது உரிமையை விட்டுட்டான். அதனால எல்லாருமே எதையுமே மெசேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை என்ன? இந்த மனம் என்ற வாட்ஸ்அப் குரூப் அட்மின் நான் தான். எனக்கு செட்டிங் மாற்றக்கூடிய உரிமை இருக்கு. நான் இங்க என்ன நடக்குது, உறுப்பினர்களை நிர்வாகம் செய்யறதுக்கு பதிலாக நான் அந்த மெசேஜை படிக்கிறேன், அதை நம்புறேன், அப்புறமா மற்றவங்களை கம்பேர் பண்றேன். எனக்குள்ள குற்ற உணர்வுன்ற மெசேஜை நான் அனுப்பும் போது நான் நம்பி அதற்கு சரின்னு பதில் அளிக்கிறேன். ஒரு உண்மையான அட்மின் என்ன செய்வான்? ஒரு புத்திசாலி அட்மின் என்ன செய்வான்? 3 விஷயங்களை பண்ணுவான். உடனே எல்லா மெசேஜுக்கும் பதில் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க மாட்டான். தேவையில்லாத மெசேஜ் இருந்தா அமைதியா இருப்பான். ஒவ்வொரு மெசேஜுக்கும் பதில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நாம பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரத்துல அமைதியும் ஒரு பதில் தான். சரி, 2வது அட்மின் என்ன பண்றான்? யாராவது விமர்சனம் செஞ்சா அது பயனுள்ளதான்னு பாக்குறான். பயனுள்ளதா இருந்தா அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். யாராவது ஏதாவது சொன்னா எல்லாத்தையுமே நீக்கிறது கிடையாது. அது போல ஒரு எண்ணம் வந்தா அது கடந்த காலம் தொடர்பானதாக இருந்தா அதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். எதிர்காலம் தொடர்பானதா இருந்தா திட்டமிடலாம். 3வது அட்மின் என்ன பண்றான்?
பிரச்சனை தரும் உறுப்பினர்களை நீக்கிறா. அதே போல நாமும் பயனற்ற குற்ற உணர்வு, பயம், கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த எண்ணங்களை நாம கிளியர் பண்ணிடலாம். ஆகவே இப்போ இந்த மனம் என்ற வாட்ஸ்அப்பின் அட்மின் என்ன எண்ணங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை நம்ம சோதனை செய்யணும். பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ள வருது. எப்போ என்னுடைய கடமை அதை புறக்கணிக்கவோ அல்லது சரியான வழியில வழி நடத்தவோ அல்லது தேவையில்லைன்னா நீக்கவோ. இனிமேல் எந்த எண்ணம் வந்தால் நான் இந்த மனம் என்ற வாட்ஸ்அப் குரூப்பினுடைய அட்மின்னு நினைக்கணும். எந்த எண்ணத்தை நான் ஏத்துக்கணும், எதை நான் புறக்கணிக்கணும், நான் தீர்மானம் பண்ணுவேன். ஆகவே அமைதி என்பது குழுவுல யாரும் பேசாத ஒரு நிலை கிடையாது. அமைதியா இருக்கக்கூடிய நிலை கிடையாது. எல்லாரையுமே நீக்கக்கூடிய நிலையும் கிடையாது. அட்மின் குரல் கட்டுப்பாட்டுல இருக்கும் போதுதான் உண்மையான அமைதி இருக்கும். அட்மின் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் போதுதான் உண்மையான அமைதி இருக்கும். உளவியல் ரீதியா நம்ம பார்க்கும்போது, ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மெட்டா காக்னிஷன் என்ற ஒரு கருத்து இருக்கு. அதாவது எண்ணுவதற்கு முன்பு எண்ணுவது, நினைக்கிறதுக்கு முன்னால நினைக்கிறது. எந்த சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு எண்ணம் வந்தது உடனே நம்பி அதற்கு பதில் அளிக்கக்கூடியது வழக்கமாயிருக்கு. ஆனா மெட்டா காக்னிஷன் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு ஒரு கேப் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு தாட் வந்துச்சுன்னா உடனே கேப் கொடுப்பாங்க. அப்புறமா அதை கவனிச்சு அதுக்கப்புறம் தான் பதில தேர்வு செஞ்சுதான் அவங்க கொடுப்பாங்க. இந்த ஒரு இடைவெளியை தான் மெட்டா காக்னிஷன் என சொல்லப்படுது. அதற்காக பாபாவுடைய வார்த்தையில பாபா நமக்கு என்ன சொல்றாரு, சாட்சி பாவனை இருக்கணும். சாட்சியா இருந்து எல்லாத்தையுமே பாருங்க. நீங்க எண்ணங்கள் கிடையாது, நீங்க அதனுடைய எண்ணத்தை உருவாக்கக்கூடியவராய் இருக்கீங்க. நீங்க வேறு, எண்ணங்கள் வேறு. ஆகவே ஒரு எண்ணம் வந்தா அது வேறு, நான் வேறு என பார்க்கணும். அந்த இடைவெளி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. மெட்டா காக்னிஷன் இல்லாம உணர்ச்சிகளை, முடிவுகளை ஐஜெக் செய்யுது. மெட்டா காக்னிஷன் இருந்தா நம்ம கவனிச்சு தேர்வு செய்யறோம். இப்போ முக்கியமான கேள்வி என்ன, இந்த அனைத்து விதமான ஞானமும் அறிவு எல்லாத்துக்குமே இருக்கு. சூழ்நிலை வந்த உடனே என்ன பண்றோம், பதில் கொடுத்துடுறோம். ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று அறிவு, ஞானம், இன்னொன்னு செயல். இப்ப இதுக்கு கூட பிராக்டிஸ் தேவைப்படுது. நம்மளுடைய மூளையில அமிக்டாலா மற்றும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் உள்ளது. கோபம் வந்துச்சுன்னு வைங்களே, அமிக்டாலா வேகமா செயல்படும். அந்த நரம்புகளை ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படும். நம்ம யோசிக்காம என்ன பண்ணிடுவோம், உடனே பதில் சொல்லிடுவோம். ஆகவே அறிவை நடைமுறையில பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு கேப் கொடுக்கக்கூடிய பயிற்சி தேவைப்படுது. ஞானத்தை ஃபாலோ பண்ணணும்னா கொஞ்சம் கேப் நம்ம கொடுக்கணும். குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், பல வகையான எழுத்துக்களை நம்ம கத்துக்கிறோம். எழுத்துக்களை நம்ம லைனா எழுதி கத்துக்கிறோம் இல்லையா. ஒரு வாக்கியத்தை எழுதுறதுக்கு முன்னால நம்ம ஒவ்வொரு வாக்கியத்தையுமே எழுத நம்ம கத்துக்கிறோம் தானே. எக்ஸாம்பிளா நம்ம என்ன பண்றோம், ABC இந்த மாதிரி பல முறை நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எழுதியிருக்கோம். அப்ப அதுக்கு என்ன தேவைப்பட்டது, பயிற்சி தேவைப்பட்டது. அந்த பயிற்சியினுடைய செயல்முறையில தான் புதிய நியூரல் பாத்வே உருவாகுது. ஆகவே இங்க என்ன நடக்குது, இங்க 3 வழியில பயிற்சி நம்ம எல்லாருக்குமே கொடுக்க முடியும். அது 3 லேயர் ட்ரைனிங் என சொல்லப்படுது. முதல்ல ப்ரீ ட்ரைனிங், சூழ்நிலை உருவாகிறதுக்கு முன்னால நாம பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அது மைக்ரோ ப்ராசஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும், நடுவுல சில இடைவெளியில சில வினாடியில அதுக்கு நம்ம கேப் கொடுத்துட்டே இருப்போம். ஒவ்வொரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு முன்னால உடனே அதுக்கு நம்ம பதில் கொடுக்கறதுக்கு பதிலா கொஞ்சம் கேப் கொடுக்கிறோம். அப்ப அந்த மூளை என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கும், இதுதான் இத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது மூளை என்ன பண்ணும், அந்த விஷயத்துக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். பாஸ்னா பாஸ். இது ஒரு சாதாரணமான ஒரு இடைவெளி தான். நம்ம எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வேலை செய்யும் போது நம்முடைய மனசுக்கு 5 செகண்ட் இல்லைன்னா 10 செகண்ட் கேப் கொடுக்கலாம். பின்னால மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அந்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நடக்கும்போது, சாப்பிடும்போது அதை மெதுவா நம்ம செய்யலாம். கொஞ்சம் கேப் கொடுத்துட்டே செய்யலாம். விஷயங்களை மெதுவா நம்ம செய்யறது நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். இந்த பயிற்சிகளை நம்ம அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் ரிஹர்சல். சரி, இது எல்லாமே ப்ரீ
ட்ரைனிங்கா தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ ட்ரக்கர் வர்றதுக்கு முன்னால நமக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த நேரத்துல சூழ்நிலை உருவாகும் போது கோபம், பயம், அகங்காரம் இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போது அந்த நேரத்துல அதற்காக சில டெக்னிக் மூலமாக நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். உதாரணமா என்ன பண்ணணும், கையை டைட்டா பிடிச்சுக்கணும், இல்லைன்னா பாடியை ஷிஃப்ட் பண்ணணும். ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கிறோம் அப்படின்னா திடீர்னு டேன் பண்ணணும். நிக்கிறோம், ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம், அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். ஒண்ணு முன்னால போகணும், இல்லைன்னா பின்னால வரணும். அப்ப அந்த உடலுக்கு ஏதாவது ஒரு இயக்கத்தை நம்ம கொடுக்கணும். காரணம், மூளைக்கும் மனசுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்ப இந்த மூளை என்ன பண்ணும், மனசுக்கு சிக்னல் கொடுக்கும். நீங்க பின்னால போங்க, பாஸ், ஸ்டாப் கொடுங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும். அந்த மாதிரியான உணர்ச்சிக்கு பெயர் வைக்கணும். இது கோபம், பயம் என நாம அந்த உணர்ச்சிக்கு பெயர் வைக்கக்கூடிய அந்த தருணத்துலதான் அதுல இருந்து நான் என்ன பண்றேன், விலகுறேன். எனவே இந்த ட்ரிகர் நேரத்துல செய்யக்கூடிய சில முறைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. பாருங்க, ட்ரிகர் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரிகர் எனக்கு வந்துருச்சு, நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். ஒரு பிரச்சனை வருது, நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். எனக்கு கஷ்டம் வருது, நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். அந்த சீன் முடிஞ்சிருச்சு. எப்ப நான் ரியாக்ட் பண்றனோ அப்ப அந்த சீன் பாஸ், முடிஞ்சு போயிடும். இப்ப அந்த சூழ்நிலைய நினைச்சு நான் என்ன ரியாக்ட் பண்ணணும், அந்த சூழ்நிலைய நினைச்சு நம்ம மறுபடியும் என்ன பண்றோம், பேக்ல போகணும். இது பற்றி நம்ம சிந்தனை செய்யறதுக்கு என்ன பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னால இல்லைன்னா அமிர்த வேலையில இதை பத்தி நம்ம நல்லா சிந்தனை பண்ணணும். எந்த மாதிரியாக நிகழ்ச்சிகள், சூழ்நிலைகள் வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், அடுத்த சீனை நம்ம மறுபடியும் கிரியேட் பண்ணணும். என்ன நடந்தது, ட்ரிகர் என்ன, நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் என்ன இருக்க முடியும், இதுவும் நீங்க பாருங்க. ஒரு டைம் வந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அடுத்த டைம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நான் என்ன பண்ணணும், அதை நீங்க உங்களையே நீங்க பாருங்க. ஏன்னா அந்த நேரத்துல குறிப்பா தூங்குறதுக்கு முன்னால இல்லைன்னா அமிர்த வேலையில இந்த பிராக்டிஸ் நம்ம செஞ்சா நல்ல ரெஸ்பான்ஸ் நமக்கு டைரக்டா சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. அந்த நேரத்துல மனசு ரொம்ப அமைதியா இருக்கும், எண்ண ஓட்டம் ரொம்ப குறைவா இருக்கும். ஆகவே அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் டைரக்டா சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. முழுவதுமே நாம கொடுக்க வேண்டிய பயிற்சியை பற்றி தான் இது முக்கியமானதாக இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம வைக்கிறோம். அது என்னன்னா, பிளே டு பர்சனாலிட்டி. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு அது நம்முடைய எண்ணங்களுக்கு தாக்கத்தை கொடுக்குது. இது பிரபலமான நபர்களால பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா உணவும் நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது இல்லையா. அதை தயாரிக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான எண்ணங்கள்ல தயாரிக்கிறாங்க, நான் சாப்பிடும்போது எந்த மாதிரியான உணர்வுல இருக்கேன், எந்த மாதிரியான எண்ணத்துல நான் சாப்பிடுறேன். எனவே உணர்வு எனர்ஜியை வச்சிருக்கு, அது மறைமுகமான மனதை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கு. மீண்டும் இது ஒரு யோகியினுடைய உணவு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு யோகி என்ன பண்ண மாட்டான், எந்த ஒரு உணவையும் சார்ந்து இருக்க மாட்டான். அப்படி கிடையாது. ஏன்னா உணவு மனநிலையை பாதிக்கும். நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஆரம்பத்துல நீச்சலை கத்துக்கிட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்ல அவர் கத்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு ஸ்விம்மிங் பிளாட் தேவைப்படும். அதனால அவர் நல்லா பிராக்டிஸ் செய்ய முடியும். ஆனா அதே நம்பர் எக்ஸ்பர்ட் ஆன ஒரு நீச்சல் கத்துக்கக்கூடியவரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த பிளாட் தேவைப்படாது. தேவையான போது மட்டும்தான் அவர் பயன்படுத்துவாரு. அதே போல இங்கேயும் முழுமையான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியல. அதனால உணவு நம்முடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள உதவுது. ஒரு முறை நாம அதை முழுமையா கத்துக்கிட்டோம்னா உணவு நமக்கு முக்கியமானது கிடையாது. ஒரு உண்மையான யோகி தூய்மையான சாப்பாடை தான் சாப்பிடுவாங்க, ரொம்ப லைட் ஃபுட்டை தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம செய்யணும். அந்த ஹேங்கரிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லப்படுது. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில பொருட்களை தேர்வு செய்யுங்க. உதாரணமா ஒரு வாட்ச் இருக்கலாம், இல்ல கதவு இருக்கலாம், மொபைல் இருக்கலாம், பென் இருக்கலாம், புக் இருக்கலாம், எதுனாலும் சரி அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுங்க. நீங்க ஒரு கடிகாரத்தை பாக்குறீங்கன்னா நான் நிகழ்காலத்துல இருக்குன்னு நீங்க நினைங்க. கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தை இழந்து விடாம அதே போல கதவை திறக்கும் போது இது என்னுடைய புதிய தொடக்கம் என நீங்க நினைவு செய்யுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நேர்மறை எண்ணத்தை இணைக்கலாம். அது தொடர்ந்து உங்களை அந்த நேர்மறை சங்கத்துல தொடர்புல இணைக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கும்.
தன்னுடைய தொடர்பு சத்தியத்தினுடைய தொடர்பு. மேலும் நம்மளுடைய குழுல சில கேள்விகளை நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்க அதை சிந்திச்சு நான் எந்த மாதிரியான தொடர்புல இருக்கேன்னு புரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு உங்களை சோதிக்கிறதுக்காக, உங்களுக்கான நல்ல திட்டத்தை அமைக்கிறதுக்காக உதவும். ஓம் சாந்தி.